இன்னைக்கு எபிசோட்ல முத்து அண்ணாமலை கிட்ட எங்களுக்கு ரூம் எல்லாம் வேண்டாம், இருக்க இடத்துலயே ஓரமா இருந்துக்கிறோம்னு சொல்றான். நீ மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா இருப்பா, என்னால எப்ப முடியுதோ அப்ப நானே சம்பாதிச்சு கட்டிக்கிறேன்னு சொல்றான். இப்படிதான் உன் பொண்டாட்டி நீ நகை வாங்கி தருவேன்னு ஒரு சபதம் போட்டுச்சுன்னு மனோஜ் சொல்றான். அந்த சபதமே இன்னும் முடியல, வேற எதுவும் சபதம் போட்டுறாதீங்கன்னு ரோகிணி சொல்றா. ஏன் இப்படி சொல்றீங்க, அவரு நினைச்சா முடியும்னு மீனா சொல்றா. அண்ணாமலை கிட்ட நீங்க ரூம் கட்டுறதுக்காக யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, இவரு சொன்ன மாதிரி இவரே சம்பாதிச்சு மேல ரூம் கட்டுவாரு, இது சபதம்னு மீனா சொல்றா. அதான் இவங்களே ரூம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே மாசம் மாசம் பணம் தர தேவையில்ல தானேன்னு மனோஜ் கேக்குறான். அப்பா கேட்ட காசு மட்டும் கொடுக்கலன்னா உனக்கு சோறு கிடைக்காதுன்னு முத்து சொல்றான். முத்து மீனா கிட்ட வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, என்ன கேட்காம நீயா ஒரு முடிவு எடுத்து பேசிடுற, கடைசியில நான் தான் மாட்டிக்கிறேன்னு சொல்றான். நான் அப்படி சொல்லலைன்னா மாமா யார்கிட்டயாவது கடன் கேட்டு நிப்பாங்க, யாரும் கொடுக்கலன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு தான் அப்படி சொன்னேன்னு மீனா சொல்றா. நீ சொல்றது கரெக்டு தான், அப்பா யார் முன்னாடியும் காசு கேட்டு நிக்க வேண்டாம்னு முத்து சொல்றான். அத்தை கிட்ட இருக்க என் நகையெல்லாம் வாங்கி அதை அடகு வச்சு இன்னொரு கார் வாங்கி வாடகைக்கு விடலான்னு மீனா சொல்றா. அதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது பண்ணிக்கலாம்னு முத்து சொல்றான். ரோஹிணி அவ கிளைண்டோட கல்யாணத்துக்கு போலான்னு மனோஜ கூப்பிடுறா. ஆனா மனோஜுக்கு வேலை இருக்கிறதால அவன் வரலன்னு சொல்லிடுறான். முத்து சவாரிக்கு போன இடத்துல பணம் வாங்காம ரூம் கட்டுறதுக்காக செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்படி 4 கல்லா வாங்கி தான் ரூம் கட்டணும்னா உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு தான் ரூம் கட்ட முடியும்னு விஜயா சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் மாடியில கல்ல அடுக்கி வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. எப்ப எப்படி ரூம் கட்ட போறாங்கன்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.